பார்க்கிற ஆண்டவரே, ஏசப்பா அடிமை ஆண்டவரே, ஏசப்பா ஒன்றுமே ராஜா, என் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். ராஜாதி ராஜா நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். எந்த ஸ்தானத்திலே வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் எங்க மத்தியில இருக்கிறீங்க. அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். சிலுவைக்குள்ளா என்னை மறைத்து நீ வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்த என் தேவாதி தேவனுக்கு கொடா கொடு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். அருமையான மாதகுமார் பிரதர், அருமையான தாமரை, இன்னும் இந்த இடத்துல வந்திருக்கிற அநேகருக்கு என்னை தெரியும். அல்லேலூயா. ஆனா உங்க மத்தியில செய்தி கொடுக்க எனக்கு தகுதி கிடையாது. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் உங்க மத்தியில சில காரியங்களை உணர்த்தும்படியாக கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான மாதகுமார் பிரதர் அவர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த இடத்துல பல வருடங்களாக ஆண்டவருடைய நாமத்தின் மேல் வைராக்கியம் கொண்டு அவர் இந்த இடத்துல இருந்தாலும் இல்லாட்டியும் அவர் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து வருகிறார். அதற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைத்து இந்த இடத்துல மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் சென்னையில, வெள்ளூர்ல, தஞ்சாவூர்ல, நாகப்பட்டினத்துல எந்தெந்த இடங்கள்ல கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாராய். ஆபேஸ் அதைத்தான் ஜெபித்தான். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தரும். அல்லேலூயா. எல்லையை பெரிதாக்கி, நம்ம எல்லைகள் பெரிதாகணும்னு சொல்லி நம்ம வீடு பெரிதாகிறதோ, நம்மளுடைய கார் பெரிதாகிறதோ, நம்மளுடைய பிள்ளைகள் பெரிய படிப்புல இருக்காங்களோ அது பெரிதல்ல. அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைக்காக எதை செய்கிறோமோ அது மட்டுமே பரலோக ராஜ்யத்துல எழுதப்படும். அல்லேலூயா. அப்படியாக எல்லைகள் விரிவாகி கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் இந்த இடத்தை மிகவும் நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அருமையான பிரதர் சொன்னதுபடி பேங்க்ல பிரேயர்ஸ் ஆரம்பிப்பதற்கு அருமையான மாதகுமார் பிரதரை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. அந்த பேங்க்ல பிரேயர்ஸ் ஆரம்பித்ததன் நிமித்தமா ஸ்டாண்ட் போர்டு மத்தியில பிரேயர்ஸ் எங்க வீட்டுல வைத்து அந்த சந்தோஷ் மகாலிலே முதல் ஆரம்பிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்று தென்னிந்தியா முழுவதும் பரவி படர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுகிறவர்களா என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் சொல்கிறார். கர்த்தருடைய கிரியையில நாம் பெருக வேண்டும். அல்லேலூயா. நாம் செய்கிற ஒரு சின்ன காரியம் கூட ஒரு பெரிய அசைவை தேசத்துல ஏற்படுத்திவிடும். அல்லேலூயா. அதனால இது சின்ன காரியம் தானே, இதை நான் செய்யாட்டி என்ன, இதை யாரு கூட செஞ்சிருவாங்க, ஒரு சின்ன பிள்ளை கூட இந்த காரியத்தை செஞ்சிருமே நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. நம்ம செய்கிற ஒரு கீபோர்டு போடுற காரியமா கூட இருக்கலாம், அல்லது ஒரு பாய விரிக்கிற காரியமா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செய்கிற ஒவ்வொரு காரியம் விலையேற பெற்றது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியில அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன? சங்கீதம் 115:12 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவரை தேடி வந்த நம்மை அவர் விருதாவாய் அனுப்புகிறது இல்லை. அல்லேலூயா. நீங்க என்ன பாரத்தோடு வந்திருக்கீங்களோ, என்ன கண்ணீரோடு
கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களோ, என்ன வேதனையின் மத்தியில் வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கூப்பிடும் முன்னமே நீங்க உங்களுக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க பேசும் போதே நான் பதில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தெய்வமாக கொண்ட இந்த நம்ம ஜனம் நாம் வாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டு, அத்தி மரமும் திராட்சை செடியும் ஒளிவ மரமும் மாதள செடி கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிமிடம். அல்லேலூயா. ஏனென்றால் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, என் வசனம் வெறுமையாய் திரும்பாது. அல்லேலூயா. அது தான் அனுப்பின காரியத்தை வாய்க்குமாகும்படி செய்யும். ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு இந்த வசனத்தை உங்கள் மத்தியில் பகிர வைத்துக் கொண்டு இருக்கிறாரோ அந்த தேவ சித்தம் கண்டிப்பாய் நிறைவேறும். அல்லேலூயா. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை கேட்க 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 நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்வது மட்டுமல்ல, இம்மைக்குரிய ஜீவிதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, இவ்வளவு ருசி உள்ள திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர்கள். நம்மளுடைய வாழ்க்கை வெறும் தண்ணீரை போல ருசியற்றதாய் கனமற்றதாய் மனமற்றதாய் இருந்தாலும் ஆண்டவரை அறிய அறிய இந்த வேதத்தின் ரகசியங்களை அறிய அறிய நம் வாழ்க்கை ருசி உள்ள திராட்சை ரசமாய் மாறிவிடும். அல்லேலூயா. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எதிலெல்லாம் அசதியாய் இராமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். அல்லேலூயா. நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் நீங்கள் உங்கள் ஆவியினாலும் உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். என்ன கிரயம்? ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம். அல்லேலூயா. அந்த விலையேற பெற்ற ரத்தம் விலையில்லாமல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, என்னவென்றால் நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவிக்கிறது என்னவெனில், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அந்த உயிர் தெழுந்த தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரத்தம் எல்லாருக்கும், பிரபுக்களுக்கு இல்ல, ஞானிகளுக்கு இல்ல, அதிகாரிகளுக்கு இல்ல, கவர்னருக்கு இல்ல, ஜனாதிபதிக்கு இல்ல, இந்த வேர்ல்டுல நம்பர் 1 இருக்கிற அதானிக்கு இல்ல, இந்த உலகத்துல யாரெல்லாம் பெரியவங்க நினைக்கிறாங்க அவங்க யாருக்குமே கிடையாது. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத நம்மை அழைத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மளுடைய பாவத்தை கழுவி மீட்டு இருக்கிறாரே, நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வீடு கிரயத்துக்கு கொல்லப்பட்டா அந்த வீட்டுல இருந்து வாடகை கிடைக்கும். ஒரு பழைய காலத்துல அந்த பெரிய பெரிய பண்ணை முதலாளிகள் அந்த பிள்ளைங்களை அந்த குடும்பங்களை அடிமையா கொண்டுட்டா அவங்க ஆயுள் காலம் முழுவதும் அவங்களுக்கு அடிமையா இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால நாம் இயேசுவுக்கு கிரயமாய் கொல்லப்பட்டு இருக்கிறோமே, நாம் அவருக்கு கடனாளிகள். அல்லேலூயா. நாம அவருக்கு கடன் பட்டு இருக்கிறோம். அந்த கடனை எப்ப தீர்க்க முடியும் சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பரலோக ராஜ்யம் போகும்போது தான் தீர்க்க முடியும். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய கடனாளிகள். ஏன்னா அந்த உலகம் முழுவதும் உள்ள பணத்தை எல்லாம் வாரி இறைத்து ஒரு தராசுல வைத்தாலும் நம்ம ரட்சிப்புக்கு ஈக்குவல் ஆகாது. அல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல அவர் நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருகங்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பது மிக லேசான காரியம். ஆதி வேதத்துல சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றி நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய ஆரம்ப நிலையை நினைத்து பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர் சிறியவனை
புழுதி நின்று தூக்கி எடுத்து ராஜாக்கள் மத்தியில, பிரபுக்கள் மத்தியில அமர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. நம்மளுடைய அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. ரோமர் 8:30 சொல்கிறது, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஒன்று வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 1:27 சொல்கிறது, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. என் சுய சம்பாத்தியத்துல நான் அதை செய்தேன், என்னுடைய சுய ஞானத்துல நான் படித்தேன் என்று சொல்லப்படாதபடிக்கு ஆண்டவர் ஞானிகள் அற்ற நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. 28:12 சொல்கிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது ஒரு மிக மிக லேசான காரியம். அவரிடத்துல ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் வேல்யூ உண்டு. ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தை அவர் மறக்கிற தேவன் அல்ல. நம்ம நினைக்கிறோம், நான் ரொம்ப நாள ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ரொம்ப நாள் இந்த காரியத்துக்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆனா கிடைக்கலன்னு சொல்லி. ஆனா ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாட்கள் அதிகமாக அதிகமாக அதோட வெயிட் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது மிக சிறந்த ஆன்சர் ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்க கூடாதபடிக்கு என் செவி மந்தமாக. அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு ஜெபத்திற்கு பதில் உண்டு, ஆனா நமக்கு கேட்கலையே, அவர் கொடுக்கலையே சொல்லி நம்ம வருத்தப்பட்டு கொண்டிருப்பது அதை நீங்கள் உதவி தள்ளிவிட்டு விசுவாச துவக்கரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையாய் ஓடப்பட எபிரேயர் 12:1 சொல்லுகிறது. அல்லேலூயா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு. அல்லேலூயா. பாவமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாச துவக்கரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அசதியராமல் ஜாக்கிரதையா இருங்க. எதற்கு அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்? உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? ஏன் ஜனாதிபதியை தெரிந்தெடுக்காம உங்களை தெரிந்தெடுத்தார்? ஏன் பிரதமரை தெரிந்தெடுக்காதபடி உங்களை தெரிந்தெடுத்தார்? ஏன் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய சயின்டிஸ்டுகளை தெரிந்தெடுக்காம உங்களை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நீங்கள் அந்த மேன்மையை உணர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் தானியேலை அழைத்தார். தானியேல் 1:19 20 சொல்லுகிற தானியேல் அங்குள்ள ஜனங்களை பார்க்கலாம் 10 மடங்கு சமர்த்தனாய் இருந்தார். அல்லேலூயா. நம்மளுடைய பிள்ளைகள் ஞானமற்றவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா. சங்கீதம் 115:15 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. பிள்ளைங்க படிக்கல, பிள்ளைங்க நல்ல நிலைமையில இல்ல, பிள்ளைங்க வியாதியோடு இருக்கிறாங்க, பிள்ளைங்க வேதனையோடு இருக்கிறாங்க, பிள்ளைங்க கண்ணீரோடு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம பிள்ளைங்க தான் டாப் 1ல வருவாங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க தான் the most important person உலகத்துல வருவாங்க. அல்லேலூயா. ஆனா பிசாசு நம்மளை ஏமாற்றுவோம், பிள்ளை படிக்கல, உன் பிள்ளை நல்லா இல்ல, உன் பிள்ளை ரொம்ப மோசமா இருக்கிறான்னு சொல்லி நம்மளை ஏமாத்துவான். ஆனா கர்த்தர் நியமித்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பையே நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ரோமர் 8:32 சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. நம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறாரே, மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்காதிருப்பது எப்படி? ஆதியாகமம் 26:12 சொல்கிறது, ஈசாக்கு விதை விதைத்தார் 100 மடங்கு விளைய செய்தார். அல்லேலூயா. அவர் நம்மை 100 மடங்கு 100% ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம 1%க்கும் 2%க்கும் நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நான் ஒவ்வொரு தடவையும் நான் ஜெபிக்கும் போது சொல்ற ஒரே காரியம் என்ன தெரியுமா? யூ கோ ஹெட். நீ முன்னேறி போய்கிட்டே இரு, நீ ஜபத்துல முன்னேறி போய்கொண்டே இரு, ஊழியத்துல முன்னேறி போய்கொண்டே இரு, எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாத, அதை பார்த்து கொள்ள நான் இருக்கிறேன்னு சொல்வார். அல்லேலூயா. அதை குறித்த தரிசனங்கள், அதை குறித்த வேத வசனங்கள், அதை குறித்த எல்லா வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்து என்கரேஜ்மெண்ட் பண்ணுவார். ஏன்னா தேவையானது ஒன்றே. லூக்கா 10:42 சொல்கிறது, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. உபாகம் 1:11 சொல்கிறது, நீங்கள்
இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவனை வைத்துக் கொண்டு இந்த காரியத்துக்கு என்ன செய்வது, இந்த காரியத்துக்கு என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டு இருப்பது ஒரு அறியாமையை தான் காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார்? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம் சொல்கிறது, என் மகனை நீ கொடா கொடியாய் பெருகுவாயா. அல்லேலூயா. கோடி கோடியாய் ஆசீர்வதிக்கிற தேவன் நம் மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஈரோடு பகுதியில கரூர் என்கிற பகுதிக்கு ஊழியம் செய்வதற்காக போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு வீட்டிலே தங்கி இருக்கும்படியான சூழ்நிலை வந்தது. அப்பொழுது அவங்க ஒரு இள வயது கணவன் மனைவி, அவங்க சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? அவங்களுக்கு 32 லட்சம் கடன் இருந்தது. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த பொண்ணு கல்யாணமாகி வந்த புதுசு. அவங்க கணவர் பாக்கெட்ல 10 ரூபாய் கூட இல்லையா, ஒரு டீ குடிக்க 10 ரூபாய் கூட இல்லையா. 10 ரூபாய் கூட இல்லாத ஒரு மனுஷன் என்னை எதுக்கு கல்யாணம் முடிச்சாருன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு பயங்கரமான வருத்தம். ஆண்டவரே, இந்த 10 ரூபாய் கூட இல்லாத ஒரு வீட்டுக்கு என்னையே கொண்டு வந்து. அப்புறம் தான் தெரிஞ்சது 10 ரூபாய் மட்டும் இல்லாம இல்ல, கடனும் அதிகமா இருந்தது. 32 லட்சம் கடன். அப்ப அவங்களுக்கு முதல்ல மேரேஜ் ஆகி வந்தது கடன் நோட்டீஸ். அதுல வந்தது பேங்க்ல இருந்து, இந்த மாதிரி நீங்க கடனை அடைக்கலன்னு சொன்னா நீங்க கொடுத்த பத்திரத்தை வச்சு உங்க இடத்தை வித்துருவோம்னு சொல்லி. அப்ப இருக்கிற இடமும் விற்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அறிஞ்ச உடனே ரொம்ப, அது ஒரே ஒரு இடம், அவங்க இருக்கிற வீடு வாடகை வீடு, அந்த இருக்கிற ஒரே இடமும் விற்க போறாங்களே, அப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். இந்த 32 லட்சம் கடனை என்ன செய்யறது? ஆனா இயேசுவை மட்டும் தெரியும்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப பேங்க்ல இருந்து ஒரு போன் வந்தது, நீங்க இவ்வளவு நாளைக்குள்ள பணம் கட்டணும்னு சொல்லி. அப்ப இவங்க எங்கிட்ட காசே இல்லைன்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு மேலா போட்டிருக்கிறோம், அதுல நீங்க இவ்வளவு ரூபாய் 2 லட்சம் கடன் அடைச்சிங்கன்னா உங்களுக்கு அதுல தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த 2 லட்சம் அவங்ககிட்ட இல்ல. 10 ரூபாய் கூட இல்லாதவங்ககிட்ட 2 லட்சத்துக்கு எங்க போகுன்னு சொல்லி அவங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி நான் நடந்துட்டு இருக்கும்போது ஜெபத்தை மட்டும் அவங்க விடவே இல்லை. நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஜெபம் நம்மள விட்டோம் அப்படின்னா நம்ம சோர்ந்து போய் பேக் ஸ்லைட் ஆயிடுவோம். எந்த காரணத்தை முன்னிட்டு ஜெபத்தை விட்டுறாதீங்க. அந்த அம்மா ஜெபத்தை விடவே இல்லை. நடந்த காரியம்னா, அவர் ஒரு ஏசி மெக்கானிக், அது குளிர்காலம், அதனால அந்த ஏசி மெக்கானிக் ரிப்பேர் பண்றது கூட ஆட்கள் வரல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அவருக்கு பேர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அவர் ஜெபத்தை கேட்கல, நானும் அவர் ஜெபத்தை கேட்டு கொண்டு இருக்கிறார். அவங்க போன் பண்ணி சொன்னாங்க, அம்மா மகளிருக்காக ஒரு சிறப்பு இது செய்யறோம், யார் பேர்லாம் பெரிய கம்பெனி இருக்குதோ, கம்பெனி என்கிற நேம் இருக்கிறதோ அவங்களுக்கு நாங்க பேங்க்ல இருந்து 1 லட்சம் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி, நீங்க அதை வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல அடைக்கலாம்னு சொல்லி போன் வருது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த இவங்க பேர்ல அந்த இன்ஸ்டிடியூஷன், அந்த அவங்க வச்சிருந்த அந்த ஏசி மெக்கானிக் ஷாப் இருந்தபடினால அவங்க அதுக்கு அப்ளை பண்ணி அந்த 1 லட்சம் அவங்களுக்கு கிடைக்குது. அதை கொண்டு அந்த 1 லட்சத்தை அடைச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு 6 மாசம் எங்களுக்கு டைம் வேணும்னு கேக்குறாங்க. வெயில் காலம் வந்தது. அந்த ஏசி மெக்கானிக் ரிப்பேர் பண்ண ஆள் வந்தாங்க. 2 லட்சமும் அவங்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கட்டி முடிச்சு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரால எல்லாம் கூடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப தேவன்கிட்ட எல்லா காரியத்தையும் ஒப்புவிச்சுட்டு நம்ம செய்ய வேண்டியது தேவ காரியம். அல்லேலூயா. அதத்தான் சொன்னேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொன்னேன், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்ப நம்மளுடைய அழைப்பு என்ன? நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? நம்ம எதற்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும்? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மட்டும் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சுவிசேஷ ஊழியத்தை ஏன் செய்யணும்? வேதத்துல உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் இதை கர்த்தர் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பவுல் சொல்லுகிறார், உங்க அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை நீங்க இடராமல் இருந்தீங்கன்னா நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பூரணமாய் அளிக்கப்படும்.
அல்லேலூயா. இந்த கூடாரத்துல நான் வாசம் செய்ய அளவும் இதை உங்களுக்கு நான் நினைப்பூட்டி உங்களை எழுப்ப விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை அவர் சொல்றாரு, நான் அந்த கூடாரத்தை விட்டு பிரிந்து போனாலும் இதை நினைப்பூட்டுவதற்கு நான் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் அசதியா இருக்க மாட்டேன். அது என்ன என்று சொன்னால் மத்தேயு 28 அதிகாரம் 18 முதல் 20 வசனம் சொல்கிறது. ஆண்டவர் அந்த பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லுகிறார், அந்த உலகம் முழுவதும் நீங்க சுற்றி திரிந்து என்ன செய்யுங்க, எல்லா ஜாதிகளுக்கும் நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவங்களை சீஷராக்குங்கள் என்று சொல்லி மார்க் 16 அதிகாரம் 15 வசனம் சொல்கிறது, நீங்கள் உலகமெங்கும் கடந்து போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தை நாம் ஏன் பிரசங்கிக்க வேண்டும்? லூக்கா 15 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. பரலோகத்தை நம்ம சந்தோஷப்படுத்த நம்ம பணத்தை கொடுத்தா சந்தோஷப்படுத்த முடியாது. ஆண்டவரிடத்துல ஆத்துமாக்களை கொடுத்தாதான் சந்தோஷப்படுத்த முடியும். அல்லேலூயா. இதை நான் பாரத்தோடு உங்கள் மத்தியில சொல்லுகிறேன். ஒரு முறை நான் பேங்க்ல வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்த பிரான்ச்ல 500 ரூபாய் நோட்டு கட்டமாக ஒரு தம்பி வந்தாரு. அவர் பொதுவாவே நான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணுன்றதுக்காகவே உங்களுக்கு என்ன டினாமினேஷன் வேணும், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், உங்க பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, டைம் கிடைச்சதுன்னா எல்லா கேள்வியுமே கேட்பேன். அவங்க என்னோட இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல ஆரம்பிப்பேன். ஏன் கவுண்டர் முன்னாடி மட்டும் வசன போர்டு இருக்கும். ஆனா பை காட்ஸ் கிரேஸ் யாருமே அதை எதிர்த்து என்னை கேட்டதில்லை. ஒரு முறை அந்த ரொம்ப நாள் கழிச்சு அந்த போர்டு தொலைஞ்சு போச்சு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, பணம் வாங்க வர்றவங்களுக்கு அவங்க கேட்ட டினாமினேஷனையும் கொடுப்பேன், ஒரு வசனத்தையும் ஒரு பேப்பர்ல சின்ன விட்டு பேப்பர் வச்சிருப்பேன், அதை எழுதி கொடுப்பேன். யாருமே அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. அதுக்கு பதில் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படியாக ஒரு 250 பேருக்கு மேல இந்த தல்லாகுளம் பிரான்ச்ல வேலை பார்க்கும்போது ஆதாயம் பண்ணேன். அல்லேலூயா. இந்த மதுரை மெயின் பிரான்ச்ல நடந்த காரியம் என்னன்னா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாங்க ஒரு மீட்டிங் பாஸ்டரை கூப்பிட்டு ஃபுல்லா மீட்டிங் நடத்துவோம். அந்த இதுதான் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய காலங்கள் என்று சொல்லி. அப்ப மற்ற நாள் தான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்ப ஒரு முறை அந்த மனிதர் 500 ரூபாய் பண்டில மாத்திட்டு போகும்போது அவங்க பாஸ்ட போய் சொல்லி இருக்கிறாரு, ஒரு மேடம் எனக்கு பேங்க்ல நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, நான் கொடுக்குற எல்லா கட்டுகளையுமே மாத்தி கொடுத்துட்டேன். அப்ப அவங்க பாஸ் சொன்னாரு, அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மதுரையில நம்பர் 1 மல்டி மில்லியனர் என்பது எனக்கு தெரியாது. நான் அவருக்கு சுவிசேஷத்தை எப்படியாவது அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்கு ஒப்புக்கொண்டேன். அப்ப நான் அவரை போய் பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப கவலையா இருந்தாரு. ஏன் இவ்வளவு பெரிய மனுஷன் கவலையா இருக்கிறாரு, நம்மளை ஏன் கூப்பிட்டு விடணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அப்ப அவர் சொன்னாரு, ரொம்ப தேங்க்ஸ். அவர் ஒரு நாத்திகர் என்பது அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு, அம்மா எனக்கு ஒரு இடம் மதுரையில ஏர்போர்ட் பக்கத்துல எளியார்பத்தி என்கிற இடத்துல மெயின் ரோட்ல ஒரு இடம் உண்டு. அந்த இடத்த சிப்காட் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண போகுது. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பல கோடி அதனால எனக்கு நஷ்டமாகும் அப்படின்னு சொன்னார். நான் போய் சீஃப் மினிஸ்டரை பார்த்தே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் போய் பெரிய பெரிய லாயர்ஸ் பெரிய பெரிய பணமெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி லஞ்சம்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி பேசி பார்த்தேன். ஆனா எங்கேயுமே எனக்கு பதில் கிடைக்கல. யாருமே எனக்கு அதுக்கு ஒத்துழைக்கல. அந்த இடம் கண்டிப்பா சிப்காட் கவர்மெண்ட் எடுத்துருன்னு சொன்னாங்கன்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல, நீங்க அந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க, நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் ஏசப்பா தான் ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபிக்கிறது கூட அந்த மனுஷன் வரல, ஏன்னா அவர் நாத்திகர். அதனால அவங்க மேனேஜரை மட்டும் அனுப்பி வச்சாரு. நான் போய் இந்த இடத்த ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னாரு. அங்க ஃபென்ஸே இல்ல, ஆனா ஃபென்ஸ் உடையிற மாதிரி ஆர்டர் காமிச்சாரு. சோ எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆர்டர் இந்த இடத்த மீட்டு தர போறாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த இடம் உங்களுக்கு கிடைச்சிடும், இன்னும் ஒரு 10 days மட்டும் போறீங்க அப்படின்னு. அந்த 10 daysல டிசம்பர் 31 வந்தது. நான் நைட்ல சர்ச்சில் இருந்தேன். மிட் நைட் 12 o'clock ஆர்டர் என்னோட பேசினார். ஆண்டவர் உங்க கூட எப்ப வேணாலும் பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசுற நேரத்துல நம்ம காதுகள் ஷார்ப்பா இருக்கணும்னா நம்ம தேவனோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. நம்ம தேவனோடு கூட இருந்தா அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அல்லேலூயா. நம்ம காரியத்தை சாதிக்க முடியணும்னா நம்ம தேவனோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு பேசினார். ஏசாயா 30 அதிகாரம் 19 வசனத்தை சொன்னார், இனி நீ அழுது கொண்டீராய், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டீராய், இனி நீ அழுது
அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். நீங்க எதற்காக அழுது கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இனிமே நீங்க அழ போறதில்லை. அல்லேலூயா. இனிமே நீங்க வேதனைப்பட போறதில்லை. அல்லேலூயா. உங்க அழுகைக்கு ஒரு முடி வந்துருச்சு. அல்லேலூயா. நிச்சயமாக முடி உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய அழுகையை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. நம்மளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நடந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஆண்டவர் சொன்னாரு, இந்த நைட்டே எல்லாமே முடிஞ்சு போச்சுமா, மார்னிங் பேப்பர்ல வரும், அந்த பேப்பரை பாப்பீங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி காலையில 6 மணிக்கு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்றதுக்காக போன்ல எடுத்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு போன் வந்தது. அந்த மனுஷன்ட்ட இருந்துதான் வந்தது. அவர் சொன்னாரு, அம்மா உங்க போனுக்காக ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். எந்த சீஃப் மினிஸ்டர் முடியாதுன்னு சொன்னாரோ, எந்த சட்டம் முடியாதுன்னு சொல்லிச்சோ, எந்த அதிகாரிகள் முடியாதுன்னு சொன்னாங்களோ, எந்த கோர்ட் முடியாதுன்னு சொல்லிச்சோ, எல்லாரும் நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல அந்த சீஃப் மினிஸ்டர் போட்டோவோடு கூட இந்த இடம் கவர்மெண்ட் எடுக்கலன்னு சொல்லி வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் சட்டங்களை மாற்றும், சட்டங்களை ஏற்றுகிற தேவன். அது எஸ்தர் காலத்துலதான் நடந்ததுன்னு நினைக்காதீங்க, நம்ம காலத்திலே நடக்கும். மகாராஷ்டிரால வருகிற டிசம்பர் மாசம் மதமாற்ற தடை சட்டம் வரணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசினார், கோலியாத்து சத்தம் தான் இட முடியும். அல்லேலூயா. ஆனா தாவீது தான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. வட இந்தியால ஊழியர்கள் நடக்கிறதுல பைபிளை கிழிச்சு போட்டாங்க. நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்ம இது பண்ணோம், பிரேயர் பண்ணோம். ஆனா ஆண்டவருக்கு அவருடைய சத்தம் எப்படின்னா, அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அவருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொளிக்கும். அல்லேலூயா. அவருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவனை நம்ம வச்சிருக்கிறோம். இனி நீ அழுது கொண்டீரா என்ற சத்தத்துக்குள்ள வேரியேஷனை அன்னைக்குதான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், அம்மா இப்பவே நீங்க வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணிட்டு, நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இயேசுதான் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு இவ்வளவு பெரிய காரியம் உங்களுக்கு நடந்தது, உங்களுக்கே தெரியும். எந்த சீஃப் மினிஸ்டரா அந்த பேப்பர் கட்டிங் இன்னும் நான் வச்சிருக்கிறேன். எந்த சீஃப் மினிஸ்டராலும் முடியல, எந்த கோர்ட்ல உள்ளவங்களால முடியல, சட்டத்தினால. ஆனா கர்த்தர் மாற்றி கொடுத்தத உங்கள் கண்கள் கண்டதேன்னு சொல்லி அப்ப பைபிள் பவன்ல போய் அவங்க குடும்பத்தோட ஞானஸ்நானம் நடந்தாங்க. கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணும் இல்ல. ரோமர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கிரேக்கருக்கும் அந்நியருக்கும் ஆண்டவர் சொல்ற ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளியா இருக்கிறேன். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மளுடைய கடன். அல்லேலூயா. யோவான் 21ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனம் சொல்கிறது, யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய், அப்படியானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய், அப்படியானால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. ஒரு ரட்சிப்பு என்பது அந்த கொரியாவில நம்ம பாக்குறோம். பாலியாங்கிச்சோ அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை அவருக்கு ஒரு நியூ டெஸ்டமெண்ட் கொடுக்குற, அவர் புத்த மதத்தை சேர்ந்தவர். ஆனா இந்த பொண்ணு ஏன் நியூ டெஸ்டமெண்ட் கொண்டாந்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதை திட்டி அனுப்பி விட்டுறாரு. ஆனா ஒரு முறை அந்த பொண்ணு கொடுத்துட்டு அழுதுட்டே நினைச்சா, அந்த பொண்ணு இவ்வளவு அழுகுதே, ஒரு சின்ன குழந்தையா இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் அந்த நீங்க செய்யற அற்பமான ஆர்வம் யார் அசட்டை பண்ணக்கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்களை நான் திரளாய் வர்த்திக்க பண்ணுவேன். இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தை வச்சுட்டு, இன்னைக்கு இருக்கிற மதுரை பட்டணத்தை வச்சுட்டு நீங்க எடை போடாதீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற உலக ரட்சிப்பை வச்சுட்டு எடை போடாதீங்க. கர்த்தர் ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அதுக்கு தேவையானது ஜெபம். அல்லேலூயா. அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்க, ஆவியில அனலா இருங்க. அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் பூமியில ஆண்டவர் அக்கினியை போட அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்கிறது, நான் ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்ணும் பொழுது எனக்கு பகல்ல நேரமே கிடையாது. என் சிஸ்டர்ஸ்களுக்கும் அப்படிதான். நாங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, இரவுல ஜெபிக்க ஆரம்பிப்போம். இரவுல ஜெபிக்க ஆரம்பிச்சா எத்தனை மணி வரைக்கும் ஜெபிப்போம்னா, விடியும் வரைக்கும் ஜெபிப்போம். அல்லேலூயா. விடியும் வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுதான் எங்களுக்கு பிரியாணியா இருக்கும். ஆனா அன்றைக்கு பண்ணின அந்த ஜெபம், அந்த கண்டினியூஸான பிரேயர் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்குள்ள நிலைநிற்க இருந்தது. அல்லேலூயா.
ஒரு ஜெபம் கூட வீணா போகாது. ஒரு முறை ஜபித்து கொண்டே இருக்கும்போது அந்நிய பாஷையில சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இது என்ன சத்தம் என்று சொல்லி எனக்கு புரியல, அதோட மீனிங்கும் தெரியல. ஆனா ஒருமுறை நான் சர்ச்சில் செய்தி கொடுக்குவாக நான் நின்று செய்தி கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, அன்றைக்கு நீ இரவு ஜெபத்துல அந்நிய பாஷையில கேட்ட சத்தம் இதுதான் சொன்னார். அல்லேலூயா. நம்ம பேசும்போது ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. நம்ம சாதாரண மனுஷங்க, நம்ம பேசினா ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ஆனா ஆண்டவர் பேசினா ஜனங்கள் ரட்சிக்கப்பட. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுது ஹகாய் என்கிற மீட்டிங்ல பிரதர் வந்திருக்காங்க. நாங்க எல்லாரும் அட்டன் பண்ணி அதை நாங்க இருக்கும்போது எனக்குள்ள ஒரு தீர்மானம் வந்தது, 1,00,000 ஆத்துமாக்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் அந்த குரூப்ல ஷேர் பண்ணினேன். இந்த மாதிரி நம்ம 1,00,000 பேருக்கு எப்படியாவது ஆத்துமாக்களை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் என் இருதயத்துல அதை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருந்தாரு. என்கிட்ட ஒரு டிராக்ஸ் கூட கிடையாது, ஒரு நபர் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுவதற்கு கிடையாது. ஆனா ஏசப்பாட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன், 1,00,000 ஆத்துமாக்களை எப்படியாவது சுவிசேஷம் சொல்லி ஆதாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப நடந்த காரியம் என்னன்னா, கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒரு பொண்ணு என் கூட வர ஆரம்பிச்சா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு வர்றதும் என்னுடைய சூழ்நிலை நிமித்தமா அவளால வர முடியல. ஏன்னா எனக்கு டைம் 2 குழந்தைங்க இருக்காங்க, என் பையனோட குழந்தைங்க பாக்குறதுக்கு எனக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. அதனால என் டைத்துக்கு அவங்களால இது பண்ண முடியல. சரிட்டு ஆண்டவரே அடுத்து நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா, ஆண்டவர் ஒவ்வொரு நபரா சேர்க்க ஆரம்பிச்சாரு. இந்த செல்லூர் பகுதியில மட்டும் 5,00,000 ஜனங்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. 139 தெருக்கள் இருக்கு. அல்லேலூயா. இந்த 139 தெருக்கள்லையும் ஜெப நடந்தேன். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த தெருவை தாரு, இந்த தெருவை தாரு, இந்த தெருவை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நடந்த காரியம் என்னன்னா, அங்க ஒவ்வொருத்தரா எழும்ப ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஒரு சபை எழுப்பினது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரா எழுப்பி என்ன செஞ்சாங்க, ஏன் கூட காலையில ஒரு டீம், சாயங்காலம் ஒரு டீம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு டீம், இப்படி நிறைய டீமா வர ஆரம்பிச்சாங்க. முதல்ல நான் மட்டும்தான் கொடுத்து கொண்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 35,000 டிராக்ஸ் இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த 35,000 டிராக்ஸும் எனக்கு ஃப்ரீயா கிடைச்சது. அல்லேலூயா. இன்னும் 65,000 டிராக்ஸ் தரேன் இருக்காங்க. அல்லேலூயா. எப்படியாவது 1,00,000 ஆத்துமாக்களை சந்திக்கணும்ன்ற ஒரு பாரம் அந்த ஒவ்வொரு தெருவுலையும் போய் நடந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சா. போற நேரம் தெரியுமா, அதிகாலை 6:30 மணிக்கு. அல்லேலூயா. 8:30 மணி வரைக்கும் டிராக்ஸ் கொடுப்போம். சாயங்காலம் எப்படா பிள்ளைங்க தூங்குறாங்கன்னு பார்த்து 4 மணிக்கு மேல கிளம்பி அப்ப போய் டிராக்ஸ் கொடுப்போம். எப்ப நான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா. சமயம் எனக்கு கிடைக்கல, எனக்கு பிள்ளைங்க இருக்கு, நான் வேலை பார்க்கிறேன் என்ற சாக்கு போக்கும் ஆண்டவரிடத்துல செல்லாது. அல்லேலூயா. ஆவியில அனலா இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு கண்டிப்பா ஊழியம் செய்வீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஊழியத்தை வளர்த்து கொடுப்பார். நான் பேங்க்ல ஒர்க் பண்ணும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இயேசு கிறிஸ்துவே என்னை குறித்து என்ன சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி. நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும், என்னை குறித்து என்ன சித்தமா இருக்க, நான் உமக்கு கடனாளி ஆண்டவரே, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் கடனாளியா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த உணர்வோடு கூட நீங்க ஆண்டவரை அப்ரோச் பண்ணணும். அப்ப நடந்த காரியம் என்னன்னா, குளமங்கலம் என்ற பகுதியில ஊழியத்துக்கு முதல்ல போக சொன்னாரு. அந்த பகுதிக்கு போனேன். ஒரு வீட்ல எனக்கு ஓப்பனிங் கிடையாது. அதனால அந்த மரத்தடியில பிள்ளைங்களை கூப்பிட்டு சாக்லேட் பிஸ்கட் கொடுத்து நானா பாட்டு பாடி அந்த பிள்ளைங்களை நடத்துவேன். அப்படியே நடத்தி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அடுத்த ஸ்டெப் வாலிப பிள்ளைங்களை அறிமுகப்படுத்தினார். ஓசிபியோ, நாய்ஸ், கேப்ரங்கால், எல்பிஎன்ஐ, டிஎம்என்ஆர், பசுமலை எல்லா ஸ்கூல்களுக்கும் போக ஆரம்பித்தேன். என் கூட சார்ட் போர்ட்ல வேலை பார்க்கிற ராணி ஜெரோம் அப்படின்றவங்க என் கூட இணைஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என் கூட பேங்க்ல வேலை பார்க்கறாங்க. 2 பேரும் பேங்க் போக முன்னாடி போய் ஊழியம் செஞ்சிருவோம், பேங்க் முடிஞ்சு வரும்போது ஹாஸ்டல்ல போய் ஊழியம் செஞ்சிருவோம். அல்லேலூயா. அந்த மாதிரி செய்து கொண்டே வந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த டீச்சர்ஸ் மத்தியில கொண்டு போனார். எல்லா ஸ்கூல்லயும் டீச்சர்ஸ்க்கு அசம்பிளி பிரேயர் எடுக்க ஆரம்பிச்சோம். அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, ஆலயங்களுக்கு கொண்டு போக ஆரம்பித்தார். அல்லேலூயா. நிறைய ஆலயங்கள்ல போய் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷனரி ஸ்தாபனத்துல விமனுக்கு ஸ்டேட் கோஆர்டினேட்டரா மாத்தினாரு. நிறைய டிஸ்ட்ரிக்ட், மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் உள்ள டிஸ்ட்ரிக்ட்களுக்கு போக கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பெண்களை எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொள்ள கிருபை. அல்லேலூயா. வருகிற அக்டோபர் 1, 2 பரிசுத்த ஆவியானவரை குறித்து அந்த
நாசரை தைலாபுரம் என்ற பகுதியில செய்தி கொடுக்க ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா மாநிலங்களுக்கு அனுப்பினார். அநேக மாநிலங்கள்ல ஒரிசாவை முதலாவது தெரிந்தெடுத்து அந்த ஒரிசா பகுதிக்கு நான் போக ஆரம்பிச்சேன். அந்த ஒரிசால ஆலயங்களை கட்ட ஆண்டவர் கிருபை செய்தாரு. அப்ப நான் அதை வந்து குட் சமாரிட்டன் சர்ச்சில் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணினேன். உடனே அந்த பாஸ்டர் அவங்க குட் சமாரிட்டன் ஜோசப் பாலத்தின் மகனுக்கு சுகம்னாதனால அவங்க மகன் கிளாடிஸ் பாஸ்டர் என் கூட வந்தாங்க. ஒரு 24 பாஸ்டர்ஸ் அங்க அறிமுகப்படுத்தினேன். 9 ஆலயங்கள் இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரே ஒரு டிராக்ஸை எடுத்துக்கொண்டு வீதியில இறங்கினேன். ஆனா ஆண்டவர் செய்யற காரியம் மகத்துவமாய் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் 1,00,000 ஆத்துமாக்களை முடித்து உங்களிடத்துல மறுபடியும் செய்து கொடுக்க கர்த்தர் அழைத்து வருவார். அல்லேலூயா. இன்றைக்கு பாத்தீங்கன்னா காலேஜுகள்ல ஓப்பனிங், அமெரிக்கன் காலேஜ்ல கூப்பிட்டாங்க, நீங்க இங்க வந்து ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. சாப்பல்ல வந்து செய்தி கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. நாய் ஸ்கூல்ல கூப்பிட்டு சிபிஎஸ்இ ஸ்கூல் அங்கேயும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. சோ ஒவ்வொரு இடங்களில செல்லூர்ல மனோகரா ஸ்கூல்ல ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பிரேயர் எடுக்கிறேன், அசம்பிளி பிரேயர். கர்த்தர் இப்படியாக ஆண்டவர் கொண்டு போய்கிட்டாரு. ஏன்னா ஆண்டவருடைய ஒரு வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னு வைங்க, ஆண்டவர் அதற்கு பின்னாடி லட்சக்கணக்கான திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இததான் நான் என் வாழ்க்கையில உணர்ந்தது. ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்காக நீங்க ஸ்டெப் எடுத்து வைத்தீங்கன்னா, எப்படி மாதகுமார் பிரதர் இந்த வீட்டு பிரேயர் ஆரம்பிச்சாரு, எல்ஐசியில பிரேயர் நடத்தணும்ன்ற தாகத்தை ஆண்டவர் இன்றைக்கு எப்படி வளர்த்துட்டார். அதே போலதான் நம்ம சிறு பிள்ளைன்னு சொல்லாதீங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க, நான் படிக்காதவன் சொல்லாதீங்க, எனக்கு நேரம் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லாதீங்க, எனக்கு குறிப்பிட்ட காரியம் சொல்லாதீங்க. பவுல பாருங்க, எத்தனை இடத்துல போய் சபையை ஸ்தாபித்தாரு. அவரு ஜபத்துல குறைஞ்சிருந்தாரா, இல்ல மற்றவங்களை நடத்துறதுல குறைந்திருந்தாரா, இல்ல அவருடைய கேரக்டர்ல குறைந்திருந்தாரா? கர்த்தர் அப்படியாக ஒரு பவுலை போல நம்ம எடுத்து பயன்படுத்த விரும்புறார். அல்லேலூயா. உங்க எல்லை பெரியது. அல்லேலூயா. வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு தான் உங்க எல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அம்மட்டுமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்க குடும்பத்தையும் கைவிட மாட்டாரு. ஆண்டவர் குடும்பத்தையும் உயர்த்துவாரு. என்னுடைய பாப்பா வந்து இப்ப அவளுக்கு எப்படியாவது சுவிட்சர்லாந்துல இருக்கிறா, அவ டாக்டர் படித்து பேராமெடிக்கல் ரிசர்ச் பண்ணி கொண்டு இருக்கிறா. அவளுக்கு அந்த ஜெர்மன் லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் அங்க வேலையை பார்க்க முடியும். சோ ஜெர்மன் லாங்குவேஜ் இப்ப படிக்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்பாடு செய்திருக்கிறாரு. அதே போல மூத்த பையன் வந்து கொஞ்சம் முடியாம, அதாவது கீழ்படியாம இருந்தான், ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இன்னைக்கு அவனையும் மாத்திட்டார். அல்லேலூயா. உங்க குடும்பம் முழுவதும் ஒரு பெரிய சொத்தாக ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அன்னைக்கு நீங்க சொல்வீங்க, எனக்கு சொத்தே தேவையில்லை, என் பிள்ளைங்களே என் சொத்து. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் புத்தன் என் சேஷ்ட புத்திரன். நீங்க ஆண்டவருக்கு மூத்த பிள்ளைங்க, நீங்க அவருடைய மூத்த பிள்ளை. உங்களை எப்படி அவர் கைவிடுவார்? அல்லேலூயா. அதனால உங்களுடைய எல்லையை குறைத்து நீங்க மதிப்பிட்டுறாதீங்க. நான் கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் செய்த காரியம் நிறைய. ஒவ்வொரு நிமிஷமுமே எடுத்து பயன்படுத்துறார். ஒவ்வொரு செகண்டுமே ஆண்டவர் காரியங்களை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய எல்லை பெரியது. இதுவரைக்கும் போன இடங்களுக்கு திருப்பி போக முடியாத அளவுக்கு ஆண்டவர் எல்லையை விரிவாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிராமத்துக்கு அனுப்புறாரு. ஒவ்வொரு கிராமத்துல உள்ள மக்களை சந்திக்க வைக்கிறாரு. அவருடைய எல்லை மிகப்பெரியது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. வானமும் பூமியின் கர்த்தருடையது. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்க எல்லையை விரிவாக்குவார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு பாவி அவனுடைய பாவத்திலிருந்து திசை திருப்பவன் அவனை வந்து சாகிறதுக்குள்ள இருந்து அவனை வழி நடத்துறான். அல்லேலூயா. அவன் செத்து போகும் முன்னாடி அவனை பாதாளத்துக்கு போய் விடாதபடி அவனை திசை திருப்புறான். அப்படிப்பட்ட ஒரு அக்கினி உங்க மேல இருக்குது. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இது சுவிசேஷம் சொல்லுடைய பாதம் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறதோ, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதம் மலையின் மேல் அழகா இருக்கிறது. உங்க பாதம் அழகா இருக்கான்னு சொல்லி உங்க பாதத்தை ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. நீங்க எவ்வளவு தூரம் கர்த்தருக்காக பிரயாசப்படுறீங்க. இப்ப இந்த போன வாரத்துல நடந்த காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விருதுநகர்ல பயங்கரமான விக்கிரக ஆராதனை. அந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு சகோதரி, அவங்க இப்ப யூகே போயிருக்கிறாங்க. அவங்க ரிலேஷன் வந்து ஏசப்பா பத்தி எத்தனை சொன்னாலும் அவங்க அந்த சட்டையே பண்ணல. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. என்னுடைய சொந்தக்காரங்களா ரட்சிக்கப்படலையே, விருதுநகர்ல எங்க கூட்டம் பெரிய கூட்டமா இருக்கேன்னு சொல்லி
போன வாரம் நடந்தது என்னன்னு சொன்னா, அவங்க 2 பையங்களும் பயங்கர குடிகாரங்க. அப்ப அவங்க குடித்து விட்டு சண்டை வீட்டுல போட்டுட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுனாங்க, என்னால தாங்க முடியல, எனக்கு சாகணும் போல இருக்கு, இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு என்னால வாழ முடியாதுன்னு உங்களுக்கு போன் பண்ண உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும் போது மறுநாள் the next day அவங்க போன் பண்ணது என்ன தெரியுமா, என் 2 பிள்ளைங்களும் குடிய விட்டுட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறார். அவங்க சொன்னாங்க, இந்த இயேசுவை தவிர வேற தெய்வம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. அப்ப ஏன் எந்த இடத்துல குறை அப்படின்னா நம்ம இடத்துலதான் குறை. அல்லேலூயா. அசதியா இராமல் நம்ம ஜாக்கிரதையா இருக்க தவறிட்டோம், ஆவியில அனலா இருக்க தவறிட்டோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நாம் தவறிட்டோம். ஆண்டவர் சொல்றார் 1 கொரிந்தியர் 9:16 சொல்கிறது, சுவிசேஷத்தை நான் அறிவித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றுமில்லை, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகையினால ஆண்டவரை நம்ம இடத்துல விரும்புவது முதலாவதாக நாம் எதிலே அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலே. அல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்வதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரண்டாவது நாம் எதிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எதற்கு நாம் கடனாளிகள். முதலாவது சொன்னேன், சுவிசேஷத்தை நான் கிரேக்கருக்கும் அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் அறிவிக்க கடனாளியா இருக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவதான நான் எதற்கு கடனாளி, ரோமர் 15:25, 26, 27 சொல்லுகிறது, நான் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம உதவி செய்வதற்கு நாம் கடனாளியாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 11:26 குறித்த ஒரு வெளிப்பாடு, ஒரு நாள் நான் இரவிலே தூங்கும் போது எனக்கு கிடைத்தது. ஒரு பரலோக ராஜ்யம் போல தெரிகிறது. நான் படுத்திருக்கும் பொழுது அப்பொழுது ஒரு சிஸ்டர் அங்க வர்றாங்க. அவங்கள நான் நல்லா பாக்குறேன். அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது என்ன கேள்வினா, யாருக்கு முதல்ல கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வந்தது என்று சொல்லிட்டு அந்த கேள்விக்கு பதிலையும் அவங்களே சொல்றாங்க. அப்போஸ்தலர் 11:26 முதலிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கலாயிற்று என்று சொல்லி அவங்களே சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், ஓஹோ, சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர் என்கிற பெயரா என்று சொல்லி கேட்ட உடனே அவங்க என் கையில கொஞ்சம் புது நோட்டா அப்படி இருக்கு, என் கையில கொடுக்குறாங்க. இது ஏன் நடந்தது எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருந்தது. ஆனா நான் மறுநாள் சர்ச் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு நான் போறேன். அந்த சர்ச்சுக்கு அதே நபர், நான் சந்தித்த அதே நபர் செய்தி கொடுக்க வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன், தெரிஞ்சவங்க அதிகாரத்தோட நம்பரோட பதில் சொல்லணும். முதல்ல யாருக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கலாம். அந்த பதிலும் அந்த அதிகாரமும் அந்த வசனமும் இரவிலேயே எனக்கு சொல்லி கொடுத்துட்டதுனால நான் எந்திரிச்சிட்டேன். யாருமே எந்திரிக்கல. அப்ப நான் வசனத்தோட நம்பரோட சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுக்கடுத்த ஆச்சரியம் என்ன காத்திருந்ததுன்னா, அவங்க சொன்னாங்க, என்னோட சிஸ்டர் பேங்க்ல வேலை பாக்குறாங்க, அவங்க புது நோட்டா என் கையில கொடுத்தாங்க. அப்ப நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்றவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருந்தேன். என்னைய சபை நடுவுல கூப்பிடுறாங்க. நான் போறேன். நான் தரிசனத்துல பார்த்தேன் அதே புதிய நோட்டை என் கையில கொடுக்குறாங்க. அடுத்து எனக்கு குழப்பம் என்னன்னா, இந்த நோட்டு ஏன் என் கையில கொடுக்கப்பட்டது? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அந்த வசனத்தை கீழே வாசி அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது, அகபு என்பவன் எழுந்து அந்த கிளவுதிராயின் காலத்துல கொடிய பஞ்சம் உண்டாங்க என்று அறிவித்த போது, சீசரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பண சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று விரும்பினார். அப்படியே அவர்கள் சேகரித்து பவுல் பர்னபா என்ற கையில கொடுத்து மூப்பர் இடத்துக்கு அனுப்பினார்கள். அல்லேலூயா. ஓஹோ, மிஷினரிகளுக்கு பணம் கலெக்ட் பண்ண சொல்லி அனுப்ப சொல்லி நம்மகிட்ட சொல்றாரு. ஆனா இந்த புது நோட்டு கிடைச்சதோட அர்த்தம் என்ன என்று நான் யோசித்த போது, ஒரு சகோதரி அவங்க வீட்டுல அவங்க மட்டும்தான் சீக்கிரம் கிறிஸ்டின், அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் துபாயில யுஎஸ்ஏல இருக்கிறாங்க. அப்ப யூரோப் கண்ட்ரில இருக்கிறாங்க. அது நடந்தது இப்ப. ஆனா நான் சொல்றது அதற்கு முன்பாக. அவங்க பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ரோட்ல அவங்கள பாக்குறேன் டவுன்ல. அப்ப நான் சொல்றேன், மண்டே பாக்குறேன். அப்ப சண்டே எனக்கு நடந்தது அவங்ககிட்ட சொல்றேன். அவங்க சொல்றாங்க, நான் இப்ப அவசரமா போறேன், மிஷினரிகளுக்கு பணம் கலெக்ட் பண்ணி நம்ம அனுப்பணும்னு சொல்றேன். அவங்க அவசரமா நான் போறேன்ட்டு போயிட்டாங்க. ஐயோ, நமக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலையே, நம்ம சொன்ன தப்போ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க வீட்டுக்கு போய் அதே புது நோட்டு அந்த செய்தி கொடுத்தவங்கிட்ட பெற்றப்போட அதே போல இவங்களும் புது நோட்டை அவங்க ஒரு கவர்ல வச்சு எங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்புனாங்க. அல்லேலூயா. அதுல 7,000 ரூபாய் இருந்தது.
அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் மிஷினரிகளுக்கு உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அன்றைக்கு அது ஒரு அல்லேலூயா அல்லேலூயா அன்றைக்கு அது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 9 ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய சொல்லி ஏவுனார்னா அது சாதாரண காரியம் இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிக்கணும், சுவிசேஷத்தை நீங்க சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னா இதுவரைக்கும் நான் செய்த காரியம் தானே நினைக்காதீங்க. இதுல ஒரு புதிய அபிஷேகம். நம்ம வெள்ளில இருந்து ஆரம்பிச்சேன் 1,00,000 ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்றத நான் இதுவரைக்கும் நான் சொன்னதை நான் கணக்கிலே எடுக்கல. நம்பர் 1 போட்டு ஆரம்பிச்சு 35,000 கொடுத்திருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் புதிய முதல்ல நான் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நிறைய சர்ச்சுகளுக்கு போக ஆரம்பிச்சேன். அவங்க எல்லாம் மொத்தமா என்கிட்ட வாங்குறாங்க. அல்லேலூயா. ஒரு கிராமத்துல செல்லம்பட்டி பக்கத்துல எழுவம்பட்டின்ற ஒரு கிராமம். இதுக்கு எப்படி போக நேரிட்டது அப்படின்னா, நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நர்சஸ் மத்தியில செய்தி கொடுக்குறேன். அதான் இன்னைக்கு காலையில போயிட்டு வந்தேன். அந்த டாக்டர் ரஜினி பிரேமலா தான் அவங்க ஹாஸ்பிட்டல்ல. அதுல ஒரு நர்ஸோட ஹஸ்பண்ட் ஒரு பாஸ்டர். அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீங்க செய்தி எங்க சபையிலே கொடுக்கணும்னு எங்க பாஸ்டர் விரும்புறாங்க, நீங்க தயவு செய்து வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அவங்க சபையில செய்தி கொடுக்கணும். அவங்க எல்லாரும் உற்சாகமாயிட்டாங்க. அப்ப அவங்க பாஸ்டர் கேட்டு விட்டாரு, எங்களுக்கும் டிராக்ஸ் கொடுங்க, நாங்க எங்க கிராமம் ஃபுல்லா கொடுக்கணும். இன்னைக்கு காலையில கொடுத்துட்டு வந்தேன். அல்லேலூயா. ஒன்னா கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் 10, 20 கொடுக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 1000 கணக்குல கொடுத்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஒரு நபர்கிட்ட நான் சொல்றதெல்லாம் ஒரு நபர்கிட்ட 1 கொடுத்தேன். அப்புறம் ஒரு நபர்கிட்ட 10 கொடுத்தேன். அப்புறம் ஒரு நபர்கிட்ட 100 கொடுத்தேன். இன்னைக்கு ஒரு நபர்கிட்ட 1000க்கு மேல கொடுத்துருக்கேன். ஆண்டவர் மாற்றி விடுவார், எல்லா சூழ்நிலையும் மாற்றி விடுவார். ஏசாயா 60:22 சொல்லுகிற, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதிப்பாவன், கர்த்தரா நான் ஏற்ற காலத்துல இங்க தீவிரமாய் நடக்கும். மிஷினரிகளை நான் மட்டும் தாங்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் சேர ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சர்ச்சே என்னோட கோஆபரேட் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றிடுவார். இன்னைக்கு அவர் சொல்றாரு, எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு 5 சர்ச்சில் கரெக்டே இல்லை. நான் ஒரு சர்ச்சில் ஒரிசாவில போன தடவை பாஸ்டர் பிரதர் போன் பண்ணும்போது சொன்னேன், ஒரிசா போறேன் அப்படின்னு. ஒரிசா போயிருக்கும்போது நடந்தேன்னா நைட்டு 10:30 வரைக்கும் செய்தி கொடுத்தேன். ஒரு ஜனம் கூட எந்திரிக்கல. அல்லேலூயா. நைட்ல 8, 7 மணிக்கு ஆரம்பிச்சிருப்போம், 10:30க்கு தான் முடிஞ்சது. ஒரு ஜனம் நைட்டு 10:30 ஆயிடுச்சே, சாப்பிட போகணுமே, டீ குடிக்கணுமே, எதுவுமே கிடையாது. உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சர்ச்சுகள்ல கரண்ட் இல்லை. அப்ப அவங்க எப்படி ஆராதிப்பாங்க? இப்ப நாங்க சொன்ன உடனே 5 சர்ச்சுக்கு கரண்ட் உடனே ரெடி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப 5 சர்ச்சில் ஒரு கரண்ட் போடணும் அப்படின்னா அதை நம்ம தனிப்பட்ட விதத்துல செய்ய முடியாது. ஆனா இதோ யார் எனது காரியமாய் போவார் ஆண்டவர் கேட்கும் போது, இதோ நான் இருக்கிறேன், என்ன அனுப்பும் நீங்க சொல்லும் போது உங்க கூட ஒரு பெரிய கூட்டம் எழும்பும். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரு. அப்ப அடுத்து அதான் நான் சொன்னேன், முதல்ல நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளி. 2வது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய, மிஷினரிகளுக்கு உதவி செய்ய நாம் கடனாளிகளா இருக்கிறோம். 3வது நாம் எதற்கு கடனாளி என்று சொன்னால், ரோமர் 13:8 சொல்கிறது, நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற நான் கடனாளியா இருக்கிறேன். எது நியாய பிரமாணம்? ரோமர் 13:8 என்ன சொல்கிறது? அன்பு. நீங்க பிறனிடத்துல அன்பு கூர்ந்தா நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுறீங்க. அல்லேலூயா. நீங்க அன்புனால நிறைய சாதிக்கலாம் பிரியமானவர்களே. நீங்க அன்பா இருந்தா எப்படிப்பட்ட ஆத்மாவையும் கர்த்தருக்குள்ள நடத்தி விடலாம். அல்லேலூயா. முதல்ல தேவனிடத்துல அன்பு கூறுங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோட, உன் முழு ஆத்மாவோட, உன் முழு பலத்தோட, உன் முழு சிந்தையோட அன்பு கூறுவாயாக. அடுத்தது உன்னை போல நீ பிறனை நேசி. அந்த 2 காரியத்தையும் நம்ம செய்யும் போது, நான் அடிக்கடி ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போவேன். அப்ப ஒரு முறை என்ன நடந்தது அப்படின்னா, நான் ரெகுலரா போறதுனால அங்குள்ள பெக்கர்ஸ்க்கெல்லாம் எனக்கு தெரியும். அப்ப 2 பெக்கர்ஸ் என்ன ரொம்ப நேசிச்சாங்க. அப்ப நான் நினைச்சேன், பெக்கர்ஸா இருக்கிறவங்க நம்மளை நேசிக்கிறாங்களே என்று ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா சுவிசேஷம் சொல்லிடுவேன். அப்படி நான் சுவிசேஷம் சொல்லிட்டே வரும் பொழுது ஒரு இடம் மழை பெய்தது. சரி, மழையில எல்லாரும் ஒதுங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் போல. அதுக்கப்புறம் நான் போகும்போது எனக்கு ஒரு பெரிய ஷாக் காத்திருந்தது. அந்த 2 அந்த பெக்கர்ஸ்
அந்த எல்லா பெக்கர்ஸ பத்தி சொல்லல, இந்த 2 பெக்கர்ஸ் அவங்க வந்து ஜிஹெச்சுக்கு சுகம் இல்லட்டு அந்த மழை காலத்துல போயிருக்கும்போது அதுல ஒரு பெக்கர் இறந்துட்டாரு. அல்லேலூயா. சுவிசேஷம் நம்ம பிரசங்காம இருந்தா எனக்கு ஐயோ. அன்றைக்கு அந்த பெக்கருக்கு சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு. அல்லேலூயா. அந்த ஒரு சாப்பாடு பார்சலை தூக்கி கொண்டு போய் அவரை போய் நான் சந்திக்கலன்னு அவருக்கு நான் சுவிசேஷமே சொல்லியிருக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க செய்யற காரியம் சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் ஒரு 10 ரூபாய் டீல ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும். அல்லேலூயா. ஒரு ரூபாய் சாக்லேட்ல ஆத்துமாவை ஆதாயம் பண்ண முடியும். அல்லேலூயா. இதை எதையுமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா நாம் கடனாளிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, நீங்க உங்க எல்லாருக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியா இருக்கிறேன். அப்ப ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலையும் நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகள் கடற்கரை மணலிலும் அதிகமா இருக்கு. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை நம்ம படிக்க வைக்க முடியுமா? நமக்கு அமெரிக்கா தெரியுமா? லண்டன் தெரியுமா? சுவிட்சர்லாந்து தெரியுமா? LONDON லண்டன்னு சிலையா நின்று பிச்சை காட்டி விளையாடுவோம், அதுதான் நமக்கு தெரியும். ஆனா அவ்வளவு பெரிய நாடுகளுக்கு நம்ம பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். இது நம்மளால் உண்டானது அல்ல. அல்லேலூயா. நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மையும் ஏன் நம்ம விடுகிற மூச்சு காத்தே கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. அப்ப இவ்வளவு நன்மைகளை பெற்ற நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்காமல் இருப்பது எப்படி? இஸ்ரவேல் ஜனங்க ஏன் நன்மையை அனுபவிக்க முடியலன்னா அவங்க முறுமுறுத்து கொண்டிருந்தது நிமித்தமாய் அனுபவிக்க முடியல. அல்லேலூயா. முதல்ல நம்ம முறுமுறுப்பை விடணும். எனக்கு அது இல்ல இது இல்ல குறை சொல்றதை விட்டுட்டு பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சொல்ற, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியா இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்க தெரியும், பரிபூர்ண பசி தெரியும். இவை எல்லாவற்றிலும் நான் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறேன் சொன்ன. அல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தது சாதாரண காரியம் அல்ல. ஒருவேளை நீங்க உங்க திறமைய முறைச்சு மதிப்பிடலாம், ஆனா கர்த்தர் உங்களை நீங்க உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. இவ கண்டிப்பா என் ஊழியத்தை செய்வா, இவ கண்டிப்பா என்னுடைய ஊழியத்தை செய்வா, கண்டிப்பாக அவ எனக்கு கடனாளியா இருக்க மாட்டான்னு சொல்லி கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்யற காரியம் மகத்துவமான காரியம். அந்த அமெரிக்கன் காலேஜ்ல சொன்னாங்க, உங்க பையனை கூட்டிட்டு வாங்க, அவர் டாக்டர் இங்க எல்லாருக்கும் கவுன்சிலிங் பண்ணட்டும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. குடும்பத்துக்கே ஊழியம் ரெடியா இருக்குங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம குடும்பத்துக்கே ஊழியம் கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் மிகப்பெரிய சுவிட்சர்லாந்துல என் பொண்ணு இருக்கும்போது அங்க ஒரு ஃப்ரெண்டு அவங்க வீட்டுல இதே மாதிரி ஜெப கூட்டம் அவன் நடத்துவான். அப்படி நடத்தும் போது ஒரு நண்பர் அவர் எப்படின்னா 300 ஆலயங்கள் கட்டி இருக்கிறார். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசால அந்த 300 ஆலயங்களை கட்டினவர் அவர் அறிமுகமானாரு. அவர் மதுரையில திண்டுக்கல்ல பன்றிமலைன்ற இடத்துல மெடிக்கல் கேம்ப் நடத்த பையனை கூட்டிட்டு போனாரு. அல்லேலூயா. ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரிசால ஒரே ஒரு மாநிலத்துல நான் நுழைஞ்சேன், நவரங்கப்பூர் என்ற இடத்துல. இந்த தடவை போயிருக்கும் போது சம்பல்பூர் என்கிற ஊருக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போனாரு. அங்க ஒரு டாக்டர் அவர் கிட்டத்தட்ட 60 சர்ச் கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. 70 மிஷினரிகளை தாங்குறாரு. அல்லேலூயா. 350 பிள்ளைகள் உள்ள ஆர்ஃபனேஜ் ஹோம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 12 ஸ்கூல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 5 பஸ் அவர்கிட்ட இருக்கு. ஒரு நாள்ல குப்பை தொட்டியில எரிஞ்ச குழந்தைங்க, ஒரு நாள்ல ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போன குழந்தைங்க, இப்படி 33 குழந்தைங்களை நான் அந்த போட்டோ முதற்கொண்டு வச்சிருக்கிறேன். நீங்க அப்புறம் முடிஞ்ச பிறகு நீங்க பாக்கணும்னா கூட பார்க்கலாம். அந்த இதுல அவங்களுக்கு ஒரு 4 நர்ஸ் போட்டு ஷிஃப்ட் போட்டு அந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க எல்லாமே ரெடி பண்ணி இருக்கிறாங்க. ஏங்க இவ்வளவு கரிசனையா ஒரு தனி நபரால் அவர் ஒரு டாக்டர், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராஜிகுடா அப்படின்ற இடத்துல அவர் ஒரு கவர்மெண்ட் டாக்டர். அவர் சொல்றாரு, அவர் யங் சாப்பு, இப்பதான் 18ஆம் தேதி அவருக்கு நிச்சயம் நடந்தது. அவர் சொல்றாரு அவருடைய சம்பளத்தை 1 லட்சத்தை அப்படியே வாங்கி ஊழியத்துக்கு கொடுத்துருவாராம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் இந்த மீதியா இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் ஐயோ நம்ம செய்யற காரியமே மிக பெருசு இல்ல. தேவனுடைய ராஜ்யம் மிக பெரியது. அல்லேலூயா. அவர் என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, என்னை 3 டிஸ்ட்ரிக்டுக்கு கூட்டிட்டு போனாரு. ராஷிகுடா, சம்பல்பூர், அந்த பர்கார் அப்படின்னு 3 இடங்களுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போய் அந்த மக்கள் ஒன்று தெரியாத அந்த மக்கள் மத்தியில அவ்வளவு அருமையா ஊழியம் நடக்குது. அல்லேலூயா.
நீங்க மாசத்துல ஒரு நாள் வாங்க, 45 நாட்கள் ஆகும் என் இடத்த விசிட் பண்ணுன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய எல்லைய தேவன் கொடுத்திருக்கிறார் ஒரு தனி நபருக்கு. அவங்களுடைய அப்பா யார் அப்படின்னா, அந்த ஒரிசால கந்தமால்ன்ற இடத்துல பிலிப்பு தீமத்தையோ அவங்க அப்பா இறந்தாங்க இல்லையா, அந்த அந்த அவர்கிட்ட டிரான்ஸ்லேட்டரா இருந்தவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யம் யார் செத்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யம் எழுந்து கொண்டேதான் இருக்கும். அல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததையாக மிகுந்த கனி கொடுக்கும். நான் அதை கண்ணால பார்த்தேன். அவ்வளவு பெரிய தேவ ராஜ்யப்படி என்னால விசிட் பண்ணி முடியல. 3 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நான் பார்த்துட்டு உடனே வந்துட்டேன். ஏன்னா மறுநாள் ஒரிசா போக வேண்டி இருந்தது. சோ இப்ப ஜார்க்கண்ட்ல கூப்பிட்டு இருக்காங்க. ஆண்டவர் நம்மளுடைய எல்லையை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கிராமங்கள்ல 1200 கிராமங்கள்ல கூப்பிடுறாங்க. இதுல நம்ம பேர் என்ன, மேலூர் பக்கம் ஒரு தோரங்குறிச்சின்ற ஒரு இடம், அங்க செய்தி கொடுக்க போகும்போது அவர் சொல்றாரு 400 கிராமங்கள் இருக்கு வாங்கன்றாரு. சோ அங்க இயேசுவை பத்தி இந்த 400 கிராமங்களையும் அறிவிக்கவே முடியாது. இயேசுன்ற வார்த்தையவே கேள்வி வாசனை இல்லாத ஜனங்க. ஆனா மெடிக்கல் கேம்ப் மூலமா, ஃப்ரீ டியூஷன் மூலமா இவங்களை சந்திக்க முடியும்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரிசா போயிட்டு வந்தா வாங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் இன்னும் போல, இனிமேதான் போனோம். அப்ப ஆண்டவருடைய நாம மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இந்த கேள்வியை உங்களுக்குள்ள விதைக்கத்தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே இவ்வளவு பெரிய தேவ ராஜ்ய பணி இருக்கு. ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்னைக்கு வரைக்கும் அந்த வாசலை திறந்துதான் வச்சிருக்காரு. அல்லேலூயா. இனியும் திறந்துதான் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. எந்த இடத்துலயும் எதிர்ப்பு கிடையாது. அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் சரி, நம்ம அன்போடு கூட நம்ம குடும்பத்தையே அன்போடு கூட அப்ரோச் பண்ணுனா, என் கணவர் ஹிந்து தான், ஆனா ஆண்டவரே ஒரு ஹிந்து மனிதன், ஏன்னா எங்க வீட்டுல ஆர்சி கிறிஸ்டின், ரோமன் கத்தோலிக், எப்படி ரட்சிக்கப்படாதவங்க ஆர்த்தோடாக்ஸ் ஹிந்துவ கல்யாணம் முடிச்சுட்டாங்க. ஆனா கர்த்தர் அவரால கூடாத காரியம் அன்பினால ஆதாயப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தாகட்டும், நம்ம வேலை பார்க்கிற ஸ்தலம் ஆகட்டும், நம்ம ஊழிய பாதை ஆகட்டும், அன்பினால நம்ம ஆதாயம் பண்ற ஆத்துமாக்களுக்கு அளவே இருக்கிறது. ஒரிசால ஒரு மனிதர், அவர் நான் சொல்லிக்கொண்டே போலாம், நேரம் ஆயிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதர் அவர் என்ன சொன்னாரு, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எனக்கு மிட் நைட்ல போன் பண்றாரு, வீட்டுல பணமே இல்ல, காசே இல்ல, பிள்ளைக்கு சுகம் இல்ல, ஒரு பைசா கூட இல்ல, என் மனைவி சூசைட் பண்ண போறா, சூசைட் பண்ண ரெடி பண்ணிட்டா, நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரு ஊழியக்காரர் குடும்பத்தோட நிலைமை பாருங்க. ஏன் காரணம், நம்ம எந்திரிக்கிறார், அப்புறம் கடைசியில அவருக்கு ஆறுதல் சொல்லி பேசி, அதுக்கப்புறம் பணம் அனுப்பி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நவரங்கப்பூர்லயே அவருடைய சர்ச்சு தான் 2வது பெரிய சர்ச். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியா சூழ்நிலைகளை மாற்றி விட்டார். ஆனா அன்னைக்கு அந்த நிலைமையில நமக்கு இனிமே வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃப் இறந்துருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறிவுபடிக்க கர்த்தர் கல்விமானி நாவை எனக்கு தந்த. அல்லேலூயா. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களை கொண்டுதான் தேசத்தை கட்ட ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். உங்களை கொண்டுதான் தேசம் கட்டப்பட போகுது. இதோ உலகத்தை கலக்கிறவர் இங்கேயும் வந்திருக்கிறாருன்னு உங்களை பார்த்துதான் சொல்லப்பட போறாங்க. அந்த நாட்கள் வரணும்னு சொன்னா நாம கிறிஸ்துவுக்கு கடனாளிகள். முதலாவது எதற்கு நான் கடனாளி? சுவிசேஷத்திற்கு நான் கடனாளி. 2வதாக நான் எதற்கு கடனாளி? பரிசுத்தவான்களுக்கு, மிஷனரிகளுக்கு உதவி செய்ய நான் கடனாளி. 3வதாக நான் எதற்கு கடனாளி? நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு நான் கடனாளி. எந்த நியாய பிரமாணம்? அன்பு கூறுதல் என்கிற நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற நான் கடனாளி. 4வது நான் எதற்காக கடனாளி? ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? சங்கீதம் 34:1 சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அநேக தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே என்ன பெறுகிறது? கிருபை பெறுகிறது. அது எப்பேற்பட்ட கிருபை? சங்கீதம் 103:11 சொல்கிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுற மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும்? உபாகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, என் கைத்திறமையும் என் சாமர்த்தியமும் இந்த சம்பாத்தியத்தை எனக்கு கொடுத்தது என்று உன் இருதயத்தில் எண்ணிக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாகிறது. அல்லேலூயா.
உபாகம் 8:10 சொல்கிறது, கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறார். நாம் ஸ்தோத்தரிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? கிருபை இறங்கி வருகிறது. இந்த கிருபை எதற்கு உதவி செய்கிறது? தீத்து 2:11 சொல்கிறது, அநேகருக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகிறது. அல்லேலூயா. அநேகருக்கு ரட்சிப்பை அளிக்கும். அல்லேலூயா. அதனால நம்ம சாதாரணமாக நம்மளை எண்ணி விடக்கூடாது. நீங்க யாரு? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க அவருடைய சேஷ்ட புத்திரன். நீங்க உங்க அழைப்பு பெரியது. உங்களுடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க. எதற்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்? நான் கிறிஸ்துவுக்கு பாத்திரராக நான் நடந்து கொள்ளணும். எதற்கு பாத்திரராக நடந்து கொள்ளணும்? நான் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும். கிடைக்கப்பட்ட ஒரு நிமிஷத்தையும் அற்பமா எண்ணாதீங்க. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்ட் விலையேறப்பட்டது. நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு ஓப்பன் டோர். இன்றைக்கு போய் நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க. யோசுவா அதனாலதான் கேட்டாங்க, நீங்க தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க? நீங்க இந்த இடத்துல தங்கி இருந்தது போதும். நீங்க எழுந்து புறப்படுங்க. தேசத்தை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதே. சிறு மந்திய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹோரி ஷாபா லீகாபாரா ஹோரி கபாரா. எல்லாரும் அந்நிய பாஷையில நிரம்பி, இதோ கர்த்தாவே நான் இருக்கிறேன் ஆண்டவரே, இதோ என்னை அனுப்பும் அப்பா. ரிஷாபா லீகாபானாரா. என்னுடைய பலன் குறைந்ததுதான், ஆனா தேவ பலன் பெரியது. என்னுடைய திறமை குறைந்ததுதான், ஆனா தேவ திறன் பெரியது. தேவனுடைய திறமை பெரியது. ரீஷாபா ரீகாபாலா திஹாபா நிஷாபாரா அப்பா ரீகாபாலா திஹானிகாரா. மலைகளை தாண்டி பெரும் பள்ளங்களை காட்டிடவே, மலைகளை தாண்டிடவே பெரும் பள்ளங்களை காட்டிடவே, சரிகளை மூடிகளே கரங்களை காட்டி அபிஷேகம் Hallelujah, 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 hallelujah.
வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின் அபிஷேகம் இறங்கினது. ஆண்டவரே, இவர்கள் வேறு மனுஷனாய் மாறட்டும், வேறு மனுஷனாய் மாறட்டும். கர்த்தருக்கு எழுதி புறப்படட்டும். சேனைகளின் கர்த்தரை வைராக்கியம் இதை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த எல்ஐசி பிரேயரை பிடித்து ஆண்டவரே, மலை மேல் இருக்கிற பட்டணமாய், ஆண்டவரே, பூமிக்கு வெளிச்சமாய், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாய் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். இதோ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே.